நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதுதானே சொல்ல போகிறீங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லைல்ல. பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெலாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்குறது தப்பு இல்லையா. பாப்கார்ன் செலவுக்கு நானும் என்ன சார் பண்ணுறது. ஹீரோக்கள் மேலே குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களை கேட்க மாட்டீங்க, எங்களை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியல சார். அதிகமாக சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சார். அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும். அது கணக்கு கிடையாது இல்லையா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்ணுறது உங்களோட ரைட்ஸ். நீங்கள் யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுவீங்க. நல்லா இருந்தால் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்படியே சொல்லுங்கள், உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார். நான் பிறந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் சார். அதை நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. சார் இப்போ தான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணுன்னாங்க. அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா எனக்கு தெரியல.